இப்போ வந்து அரசனா ஒருத்தன் வரப்போகிறான், அவன் தான் அடுத்ததாக வின் பண்ண போகிறான். அது யாருன்னு கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க. எனக்கு அரோரா தான் அடிப்பாங்கன்றது கன்ஃபார்மாக தெரியுது. பாலா இருந்திருந்தா அடிச்சிருப்பான். அவன் எதுக்கு லூசு மாதிரி எடுத்துட்டு போனான்? ஆக்சுவலி விக்ரம் 4 பேருமே வந்து ரொம்ப வர்த் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஒரு வழியில் இந்த சீசன்ல யாருமே அவ்வளோ வர்த் இல்லை. இந்த பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் ஜெயிச்சிருக்கணும். அவரு ஜெயிக்காதது எனக்கு மனசு கஷ்டம். அவர் பணத்தை ஏன் எடுத்தாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. நீ சொல்லிட்ட, என் வறுமைக்கு எடுத்துட்டேன்னு சொல்லிட்ட, அதை நான் மறுக்கலை. ஆனால் நம்ம வெற்றி பெற்றோம் தெளிவா. இந்த சமுதாயம் நம்மளை திரும்பி பார்க்கும். பிக் பாஸ்ல வந்து சாண்ட்ராவும் இவங்கள பிரஜனும் ராஜன் சந்திரான்னு சொன்னது நான் தான். அடுத்தது அங்கே வந்து அன்புவா வரப்போகிறது கானா வினோத்னு சொன்னேன். ஆனால் அன்பு இப்போ அது போட்டுருவாங்கப்பா. அவங்கள எவன் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு உடனே தன்னோட இதுவெல்லாம் விட்டு கீழே இறங்கி கீழே வந்து அந்த பொண்ணை சந்திராவை காப்பாற்றினானோ அன்றைக்கி அவன் அரசன் ஆயிட்டான்றது தாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு இதில் கூட அரோராவை பற்றி தப்பாக கொஞ்சம் பேடு இது போகும்போது விஜய் சேதுபதி காப்பாற்றுறதுக்குலாம் வந்தார். ஸோ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே அரோரா பேர் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அரோரா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. சபரி நல்லா பண்ணுறாரு. பட் அவர்கிட்ட வந்து ஒரு சபரி விக்ரம் எல்லாருமே ஒரு சாதாரண ஒரு நார்மல் மோட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயம் இல்லை. அரோரா வந்து கொஞ்சம் அவங்க ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு அழகு பொதுமையாக வந்துட்டு இப்போ வந்து அதை தாண்டி அவங்க பேசுகிறது, அவங்க அறிவாக சிந்திக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட மக்கள் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கான சப்போர்ட்டு மற்றவங்களோட அதிகமாக இருக்குது அப்படின்றது. விக்ரம் அவருக்கு இப்போ ரீசெண்டாக அவர் பேர் கொஞ்சம் எல்லாரும் வந்து அவரோட பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சேதுபதி காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணார். பட் ஆனாலுமே விக்ரம்கான வாய்ப்பு இருந்துச்சு. பட் அவர் மற்றவங்க பேசுகிறத கேட்டுட்டு அவரை பற்றி பேடாக பேசுகிறத கேட்டு அவங்க கொஞ்சம் டவுன் ஆயிடுறாரு. அதனால அவரே கொஞ்சம் எஃபர்ட் போடாமல் தான் இருக்காரு. ஸோ இப்போ டாப்பில் இருக்கிறது அரோரா தான். திவ்யா ஓகே தான். பட் அரோராவோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுமே அப்பப்போ டவுன் ஆகுறாங்க. பட் அரோரா வந்து எந்த இடத்துலையுமே டவுன் ஆகாமல் அப்படியே டாப்லேயே இருந்துகிட்டே இருக்காங்கல்ல. டைட்டில் வின்னர் அடிக்கிறதுக்கு முன்னாடி சேனலில் வந்து ஏகப்பட்ட ஃபால்ட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நம்ம வந்து இவங்க தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெயின் இருக்கும். ஆனால் அதை உடைக்கிற மாதிரி சேனல் ஒரு மெயினில் வச்சுருக்கும். சேனல் மெயினில் வந்து யார் ஜெயிக்கணும், விக்ரம் தான் ஜெயிக்கணுமா, இல்லை சபரி தான் ஜெயிக்கணுமா, இல்லை திவ்யா தான் ஜெயிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் இருக்கும். அதை வந்து இது பண்ணி தான் இவங்க கொண்டு போவாங்க. ஸோ அது யார் ஜெயிக்கணும் சேனல் முடிவு பண்ணோம். நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் சபரி ஜெயிக்கலாம், ஓகேங்களா, இல்லை வந்து விக்ரம் கூட ஜெயிக்கலாம். இது எல்லாத்தையும் விட நான் அவங்க பண்ண கொடுமை என்னன்னா பார்வையும் வெளியே அமிச்சாங்க பாருங்கள். அது ரொம்ப தப்பு, ரொம்ப அநியாயம். ஏன்னா 90 நாள் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களுக்கு பேமெண்ட் கூட கொடுக்கல. ஏன்னா அது பாருங்க, அவர் கண்ணு வீங்கியும் பாரு வந்து ரத்தம் வீங்குற அளவுக்கு வந்து அங்கேயே இருந்தாங்க. டாஸ்க் முக்கியம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் சபரி தூக்கி வெளியே போட்டுருக்கலாமே, இவ்வளோ அநியாயம் பண்ணாரு. இப்போ சாண்டா வந்து கார்லேருந்து தள்ளிட்டானுங்க. அவங்களுக்கு சும்மா ஏதோ லோ பிபியாக இருக்கலாம், இல்லை நடிச்சிருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க நடிப்பு சொல்லித்தர தேவையில்லை. அவங்க உள்ள நல்லாவே நடிக்கிறாங்க தெரியுது. ஏன்னா பாருவும் கமருதீனும் உள்ளே வந்தாவே ஐயோ கத்துற அளவுக்கு என்னாங்க, கத்தியை ஊற்றிட்டாங்க. என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு அப்படி நடிப்புனா அவங்களுக்கு பாரு இருந்தால் தோற்றுருவாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒரு இது. அதனால் பாரு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் தான் இது. பிளானிங்கோடு வெளியே அனுப்பிச்சாங்க. பேமெண்ட் இல்லை 90 நாளில். இதெல்லாம் நஷ்டம் தானே இப்போ நம்ம அவங்களாம் இருந்தது. ஸோ அப்போ வந்து மெயின் இருந்தால் சார் விஜய் சேதுபதி அவர் நடிப்பில் வேணால் புளியாக இருக்கட்டும், என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். ஆனால் கமாண்டிங் பவரை வேஸ்ட்டு. கமாண்டிங் பவர் அவர் நடத்த தெரியல. ஏன்னா வராரு, பேசுகிறாரு, ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. கொஞ்ச நாள் இப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. வராரு, இப்படி காட்டுறாரு. அவள் தான் வேஸ்ட்டு. அவர்கிட்ட என்ன இருக்குது அதுக்கப்புறம்? அதாவது கமலஹாசன் சார் இருக்கும்போது நிறைய இஷ்யூஸ் வந்தது. ஆனால் வந்து கமலஹாசன் கிட்ட ஒரு கமாண்டிங் பவர் இருந்தது. ஆனால் இவர்கிட்ட அந்த கமாண்டிங் பவர் இல்லைன்னு சொல்லிட்டு மக்களே எந்த அளவுக்கு விஜய் சேதுபதியும் பிக் பாஸை பற்றி கிழிக்கிறாங்கன்ட்டு நல்லாவே தெரியும். உள்ளே ஏகப்பட்ட மன்மதலையிலே நந்து தான் சார் இருக்குது. அது பார்வதி கம்மிங் ஓட்டு இல்லை, எஃப்ஜே பண்ணாதது தான். எஃப்ஜே வந்து உள்ளவே 3 பொண்ணுங்க கூட அவரோட மன்மதலையிலே காட்டினார். அப்போ சேனல் என்ன பண்ணியிருந்தது, விஜய் சேதுபதி என்ன பண்ணித்தாரு? ஒன்றுமே பண்ணல. அதான் வேஸ்ட் விஜய் சேதுபதி. அவரோட பேச்சை வந்து நம்ம வந்து அந்த டைமில் கேட்குறாங்க. அவங்க இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயிடுவாங்க. விஜய் சேதுபதி இதுதான், ஓகேங்களா. அதாவது யார் ஜெயிச்சாலும் நல்லது தான் சார். ஓகே, எல்லாரும் பேமெண்ட் வாங்கி போயிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு மட்டும் பேமெண்ட் கொடுக்காது எனக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. அதாவது பிக் பாஸ் பார்க்குற ஒரு ரசிகனாக இருந்து நமக்கு ஒரு கவலை. அந்த கவலை வந்து அவங்க திருத்தி அவங்க பேமெண்ட் கொடுத்தாலும் நமக்கு ஒன்றும் பங்கு தரப்போது இல்லை இதை சொல்கிறதுனால. இருந்தாலும் நம்ம யாராக இருந்தாலும் ஒரு 90 நாள் உள்ளே இருக்கும். அது நமக்கு அந்த இது மெயினாக இருக்கணும். ஓகேங்களா, கன்ஃபார்மாக நீங்கள் இது சொல்கிறீங்களா? 2 பேர் வாய்ப்பு இருக்குது சார், சபரியும் திவ்யா. ஆமாம், அது
திவ்யா அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. பாலா இருந்திருந்தா அடிச்சிருப்பான். அவன் எதுக்கு லூசு மாதிரி எடுத்துட்டு போனான்? அதுவே ஸ்கிரிப்டட் தானே. சபரி அரோரா இல்லை, எனக்கு பிக் பாஸ் டைட்டில் விஜய் சேதுபதிக்கே கொடுத்துருங்க. அவரே அந்த டைட்டில் வச்சிருக்கட்டும். கண்டஸ்டண்ட்டில் கரெக்டாக செலக்ட் பண்ணோம். ஏன்னா என்ன மாதிரிலாம் கண்டஸ்டன்ட்லாம் செலக்ட் பண்ணால் பயங்கரமாக போயிட்டு ப்ளே பண்ணுவோம், நல்ல ஒரு இதுவாக பண்ணுவோம். நீங்கள் வந்து கண்டஸ்டன்ட் செலெக்ஷனே தப்பாக இருக்குல்ல. நீங்கள் பாலாலாம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணும். பாலாலாம் டிசர்வ்டு. அவன் பாவம், அவனுக்கு என்ன நீங்கள் மன உளைச்சல் கொடுத்தீங்கன்னு தெரில, அவனுக்கு வந்து என்ன டிமாண்ட் பண்ணீங்கன்னு தெரில. 97 நாள் இருந்தவனை தூக்கிட்டு ஓட வச்சிட்டீங்க. பாலா தான் என்ன பொறுத்தக்கு டிசர்வ்டுன்னு சொல்லுவேன். பாலா தான் ஜென்யூனாக கேம் ஆடலாம். ரெண்டு பேரும் ஆக்சுவலி சபரி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்லலாம் கொஞ்சம் சபரி மேலே கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் இப்போ அவர் இந்த ஆக்சுவலி வந்து நம்ம சாண்ட்ரா அவங்க விஷயத்தில் இருக்கணும், பார்வதி அவங்க நடந்துக்கிட்ட ஆக்டிவிட்டியில் அவர் பண்ண ஒரு விஷயத்துக்காகவே அவருக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கணும். ஏன்னா அங்கேருந்து அவர் டிக்கெட் ஃபினாலில் வந்து அவர் வெளில வந்தார். ஓகேங்களா, யாருமே பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அது அவங்களோட கெரியரை, அதனால தான் அவங்க அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க, இது பண்ணாங்க. ஆனால் அதை விட எனக்கு இது முக்கியம் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததில்ல. அந்த ஒரு விஷயத்துக்காக சபரிக்கு கிடைச்சா பெஸ்ட்டுன்னு தோணுது. அதே மாதிரி விக்ரம்க்கு ஓகே தான். எனக்கு என்னென்னா வினோத் கிடைக்காம போனது ரொம்ப வருத்தமாக இருக்குது. தலைவர் நீ உள்ளே இருந்திருந்தா வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அவங்க ரெண்டு மாதிரிலேயே அந்த அளவுக்குலாம் இது இல்லைங்க. ஏன்னா எனக்கு நீங்கள் சொல்ல அரோரான்னு, பட் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட். என்னதான் இருந்தாலும் ஒரிஜினாலிட்டி, அந்த ஒரு சில ஃபீல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்து சபரியும் சரி விக்ரம் அவங்க ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கிரெடிட் அவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். இந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா கானா வினோத் தான் ஜெயிச்சிருக்கணும். அவர் ஜெயிக்காதது எனக்கு மனசு கஷ்டம். அவர் பணத்தை ஏன் எடுத்தாருன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஒரு டைட்டில் வின்னர் பணத்தை எடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அவர் பின்னாடி இருந்து யாருன்னா தூண்டுதல் பண்ணாங்களா, இல்லை அவர் எடுக்க சொல்லி யாராவது மீடியாவே சொன்னாங்களா? எனக்கு புரியல. ஏன்னா நமக்கு வெற்றி நம்ம கையில் கிடைச்சிச்சுன்னு ஊரடியே தெரியுது தலைவா. வரவங்க போகிறவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க, ஆனால் வினோத்தனா நீ தான் வெற்றி, நீ தான் ஜெயிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. திடீர்னு அவர் பணத்தை எடுத்துட்டு பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு 18 லட்சத்தோட போதும்னு தலைவா. ஆனால் தப்பு தலைவா, உண்மையில நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீ தான் தலைவா ஜெயிக்கணும். இது உனக்கு தெரியாமல் போயிடுச்சு தலைவா. ஜெயிச்சிருந்தா அந்த 18 கோடினா தலைவா லட்சமாக வந்து குவிந்திருக்கோம் தலைவா. அவங்க மேலே லட்சமாக குவிந்திருக்கும். ஏன்னா நம்மளை போல் ஆட்கள்லாம் வெற்றியை பெற்றாதான் தலைவா அடுத்த ஆள் மேடைக்கு ஏறுவாங்க. நீ பணத்தை எடுத்துன்னு போனது எனக்கு மிக கஷ்டமாக இருக்குது தலைவா, மிக கஷ்டம். ஏன்னா நம்மளை போல் ஆளுங்க ஒரு கானா பாட்டு டம்முக்கு போட்டு குமுக்கு தரோம் கம் அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டு நம்ம ஒரு மேடையில் வெற்றி பெற்றாதான் தலைவா அது ஒரு அழகே. பணத்தை எடுத்தால் அது அழகு கிடையாது. நீ சொல்லிட்ட என் வறுமைக்கு எடுத்துட்டேன்னு சொல்லிட்ட, அதை நான் மறுக்கலை. ஆனால் நம்ம வெற்றி பெற்றோம் தலைவா. இந்த சமுதாயம் நம்மளை திரும்பி பார்க்கும். என்னடா ஒரு கானா பாடுறோம், ஒரு ஜெயிச்சிட்டானே, டைட்டில் வின்னர் ஆகிட்டானேன்னு இந்த சமூகமே நம்மளை திரும்பி பார்க்கும். அந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டுட்ட தலைவா. அந்த ஒரு வருத்தம் தான். நீ இவ்வளோ நாள் 90 நாள் உள்ளே இருந்தது பெரிய விஷயம் இல்லை. நீ அந்த பணத்தை எடுத்த பார்த்தியா, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது தலைவா. அதுதான் பெரிய கஷ்டம். அந்த பணத்தை மட்டும் நீ எடுக்காமல் இருந்திருந்தேன்னு நினச்சிக்கேன், நீ தோத்துந்தா கூட நீ தான் தலைவா வின்னரே, சாம்பியன்ஷிப்பே நீ தான் தலைவா. அவங்க சொல்லுவானுங்க நீ தோத்துட்ட எதுனான்னு, நீ தான் தலைவா வெற்றி. ஆனால் அதில் இருக்கணும் 20 பேர் வந்தானுங்க, எவன் பேரும் யாருக்கும் தெரியாது. உங்களை கேட்டால் கூட தெரியாது யார் பேரும். ஆனால் கானா வினோத் என்ற ஒத்த குரல் இந்த அதிரங்கமே அதிரம் தலைவா. அப்படி பண்ணிட்டு நீ இப்படி போயிட்டு நான் நியாயமா தலைவா சொல்லு, நியாயமா? அந்த ஒரு கஷ்டம் தான் தலைவா. நீ பணத்தை எடுக்காமல் இருந்திருந்த எனக்கு சந்தோஷமா இருந்திருக்கேன் தலைவா. இருந்தாலும் விடு, வெற்றி நிச்சயம், வெற்றி ஜெயம், வெற்றியே பொங்கல், பொங்கலோ பொங்கல் தலைவா. ஸோ யாருமே இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபேக் பெய்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இந்த பார்வதி கம்ருதீன்லாம் வந்து ஒரு நல்ல பிளேயரை மிஸ் பண்ணிட்டோம். அதுவே வந்து இருக்கிற பிரச்சனையில் அது ஒரு பிரச்சனை. ஏன்னா எல்லாமே பிரச்சனையாக தான் இருந்துச்சு. இருக்கிற பிரச்சனையில் 4 பிரச்சனை கொஞ்சம் பரவாயில்ல. அதனால இப்போ 4 பேர் ஓகே ஃபைன் அப்படின்னு தான் தோணுச்சு. அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி பார்த்தோன்னா திவ்யா ஜாஸ்தியாக இருக்காங்க, சபரி வந்து நெக்ஸ்ட் இருக்காரு. பட் எப்படி நமக்கு தெரியாது, அன்அஃபிஷியல் தான். அது மிஸ்டு காலில் நிறைய ஓட்ஸ் வரும், 60% மேலே மிஸ்டு காலில் தான் வரும். ஸோ அதை எப்படி நமக்கு சொல்ல முடியாது. கடைசியில் யார் சொல்லுவாங்க, இந்த சபரி அண்ட் திவ்யா அவங்க 2 பேருக்குள்ள தான் வின்னர் கண்டிப்பாக இருப்பாங்க. அரோரா வந்து நிறைய பேர் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மேட்ரு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே கிட்ட தான். பார்வதி மட்டும் இன்னும் யோகியமாக என்னன்னு தெரியல. அதுங்களும் அப்படி தான். எல்லாமே அவங்களோட பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் ஆரம்பிக்கல. அதுபோல் வந்து இந்த டூர் விஷயங்கள், வாங்க ஒன்றா டூருக்கு போகலாம், 30 பேரை கூட்டு போய் அங்கே போய் கிளாமராக ட்ரெஸ் போட்டு நிற்பாங்க. எல்லாம் ஒரே குட்டையில் விழுந்தது தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க அரோரா அப்படின்னு தான் சொல்லணும். நீ சப்ஸ்கிரிப்ஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கமெண்ட் போடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நார்மலாக பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவான மனுஷனாக இருக்காங்க. கொஞ்சம் நியாயமாக பேசுகிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. பட் அவங்க 3rd or 4th யார் வேணாலும் போக சான்ஸ் இருக்குது. விக்ரம் ஜெயிச்சிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் நடுவில் கொஞ்சம் பயங்கரமாக டவுன் ஆகிட்டார். அழுது டவுன் பண்ணிட்டாரு. இல்லாட்டினா கண்டிப்பாக விக்ரம் தான் ஜெயிச்சிருந்துருப்பார். இப்போதைக்கு திவ்யா சபரி 2 பேரில் யாரை ஜெயிப்பாங்க?
அதான் விக்ரம் வந்து இந்த அழுது அவர் எடுத்து குறைச்சிக்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. அவர் கடைசி 4 வாரத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணி செம்மையாக இருந்தார். விக்கரம் தான் ஜெயிப்பார் அப்படின்னு தோணுச்சு. அவரே சண்டை போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சண்டை போடுறது தான் பிக் பாஸ். அசீமே ஜெயிச்சிட்டாரு அவ்வளோ சண்டை போட்டு. ஸோ அது பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் அவர் அழுததுனால அவர் இதை டவுன் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் தோணுச்சு. திவ்யா சபரியில் யார் ஜெயிப்பாங்கன்னு சேனலும் முடிவு பண்ணோம், ஓட்ஸும் முடிவு பண்ணோம். தேங்க்யூ.